பிஸ்கோ விழாவில் உள்ள பாரக்ஸ் தீபகற்புக்கு வடக்கு பகுதியில் காணப்படும் இந்த ஓவியம் சுமார் 200 வருடத்திற்கு முன்பதாகவே உள்ளதாக கூறப்படுகிறது. ராமாயணத்தில் சுக்கிரவர் வானர படைகளை திசையெங்கும் அனுப்பப்பட்டதுனால அதில் ஒரு பகுதி இது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிளைன் ஆஃப் சர்ச் மத்திய லாவோஸில் இருக்க தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதியாகும். இது 2100க்கும் அதிகமாக கல் ஜாடிகள் இருக்கு. இது 10 அடிக்கும் அதிகமாகவும் இருக்கு. இரும்பு காலத்தில் வாழ்ந்தவர்கள் இறுதிச் சடங்குக்காக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ராபர்ட் மார்க்ஸ் அப்படிங்கிறவர் பிரேசிலில் இருக்க கோனப்ரா விரிகுடாவில் ரோமானிய கப்பலால் கொண்டு செல்லப்பட்ட ஆம்ப்ரகோஸ் எனப்படும் உயரமான ஜாடியை கண்டுபிடிச்சிருக்கிறார். தெற்கு பிரிவில் உள்ள நாஸ்கா பாலைவனத்தில் மண்ணினால் உருவாக்கப்பட்ட ஒரு புவியியல் ஓவியம் தொகுப்பு தான் இது. இதில் விலங்குகள், செடிகள் சொல்லி பல விதமான ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இது 500 ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டோன்ஹெக் இந்த கட்டிடக்கலை ரீதியாக அதிநவீனமானதாகவும் உலகில் எஞ்சிருக்கும் லிண்டன் கல் ஆகும். இந்த